So now we are going to discuss common size income statement, common size statement. Actually, under this also we'll be discussing common size income statement one, common size balance sheet. Two we will be preparing. Okay. So common size comparative statement, if you see 2 years data இருக்கும். So increase or decrease you will be finding out and percentage you will be finding out. So that is comparative statement. Common size statement, if you see, no, one figure will be taken as the base for all the other items. One thing, one aspect, one figure will be taken as the base for all the other items. So that is known as common size statement. Okay. So common size statement, actually you are going to prepare common size income statement and common size balance sheet. So what is that one item or one figure which you are going to take as a base அப்படின்னு பார்க்கும்போது, for preparing common size income statement, what data they will give you question, profit and loss account ஓட information கொடுத்துருவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சேல்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனு, அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பென்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷன், இன்கம் பத்தின இன்ஃபர்மேஷன், all these thing only will be getting under profit and loss account. So அதை பேஸா வச்சுதான் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் we will be preparing. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட சேல்ஸை தான் இங்க வந்து பேஸா எடுக்கிறோம். ஒன் ஃபிகர் ஆஸ் தி பேஸ் ஃபார் ஆல் தி அதர் திங் கால்குலேஷன் எல்லாத்துக்குமே சேல்ஸ், குறிப்பாக நெட் சேல்ஸுக்கும் சேல்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. சேல்ஸ்ல இருந்து சேல்ஸ் ரிட்டர்னை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா தான் வில் பி கெட்டிங் நெட் சேல்ஸ் ஆக்சுவலி. ஓகே. சேல்ஸ்ல இருந்து சேல்ஸ் ரிட்டர்ன், டோட்டல் சேல்ஸ் வேற, நெட் சேல்ஸ் வேற. டோட்டல் சேல்ஸ்னா கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் சேல்ஸ். ஓகேவா? ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு போத் வில் பி தேர். கேஷ் சேல்ஸும் இருக்கும், கிரெடிட் சேல்ஸும் இருக்கும், will be there both. Okay, so that is known as total sales. From that, if you're going to subtract sales return, then you will be getting the net sales. So net sales figure base எடுத்துக்கிட்டு மத்த எக்ஸ்பென்சஸ், இன்கம், வாட் எவர் தேர் இன் தி இன்கம் ஸ்டேட்மெண்ட், அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை தானே நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா ஐட்டம்ஸையும் சேல்ஸோட அமௌண்ட்டை பேஸா வச்சு கால்குலேட் பண்ணா அது வந்து காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்ல வாட் யூ வில் பி டூயிங் நோ, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட டோட்டல் 10 lakh அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட டோட்டல் ரெண்டு சைடும்னா அந்த 10 lakh பேஸா வச்சு மற்ற எல்லா அசட்ஸ் மற்ற எல்லா லைபிலிட்டிஸையும் ஓட இதுவும் பெர்சன்டேஜும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அது வந்துட்டு காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட். அப்ப எடுக்கும்போது அந்த நெட் சேல்ஸ்க்கும் அந்த டோட்டல் அசட்ஸ் அந்த டோட்டல் லைபிலிட்டிஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 100% காமிச்சுப்போம். மத்த எல்லாமே வந்து அந்த சேல்ஸ பேசிஸா வச்சு பெர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். ஒன் ஐட்டம், ஒன் ஃபிகர் will be taken as the basis for all the other items. சேல்ஸ் இப்போ வந்துட்டு 10 lakh ன்னு வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸ்பென்சஸ் அந்த கொஸ்டின்ல இருக்கு. சேலரிஸ்க்கு ஒரு 20,000 ஸ்பெண்ட் பண்றாங்க. அண்ட் தென் வேஜஸ்க்கு ஒரு 30,000 ஸ்பெண்ட் பண்றாங்க. ரெண்ட்டுக்கு ஒரு 10,000. இப்ப அந்த சேல்ஸ்க்கு 100 வச்சுப்பேன் நான் காலம்ல. ஸோ லைக் திஸ் இட் வில் பி ஆக்சுவலி. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சேல்ஸ்க்கு 100 வச்சுப்பேன் நான் பேஸா. ஓகே. மத்த எல்லா ஐட்டம்ஸ்மே என்ன பண்ணுவேன்னா அந்த சேல்ஸால டிவைட் பண்ணுவேன். டிவைட் பண்ணி இங்க அந்த பெர்சன்டேஜ் ஐ வில் பி ஃபில்லிங் இட் அவுட். ஸோ தட் இஸ் நோன் அஸ் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்படி பண்ணோம்னா இப்ப 2 வருஷத்தோட டீடைல் கொடுத்துருவாங்க. அதுதான் நம்ம அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா எப்படி பண்ண முடியும் அனாலிசிஸ். 2 இயரோட டேட்டா, 3-4 வருஷத்துக்கான டேட்டா இருந்தா தான் அனாலிசிஸே பண்ண முடியும். ஸோ they will be giving you 2 years data. How comparative statement la 2 years data they are giving, same way 2 years data will be given to you in the format everything. No, it is ditto of your comparative income statement. சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட சப்ராக்ட் பண்றது, கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது, அதுல இருந்து எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்றது, குறிப்பாக ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சப்ராக்ட் பண்ணி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது, நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸா மைனஸ் பண்றது, இன்கம் ஏதாவது இருந்தா அடப் பண்ணி விடுறது, ப்ராஃபிட் அரைவ் பண்றது, டாக்ஸை கழிக்கிறது, ஆஃப்டர் டாக்ஸ் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே இட் இஸ் த டிட்டோ ஆஃப் யுவர் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். Comparative income statement, if you go, you can know.
So the same format, no, just like that they are following for common size income statement also. That will, you will not be getting any differentiation. So once if you thorough with your format one time, that is applicable for comparative as well as for the common size income statement பொறுத்த வரைக்கும். So 2 years ஓட data கொடுத்துருவாங்க. Comparatively what you will be doing, difference find out பண்ணிட்டு பிளஸ் இன்க்ரீஸ் இருந்தா பிளஸ், டிக்ரீஸ் இருந்தால் மைனஸ் போட்டு பர்சன்டேஜ கால்குலேட் பண்ணி வச்சிருவோம். தட் இஸ் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பட் இயர் வாட் யூ வில் பி டூயிங் நோ, சேல்ஸ் 100 காமிச்சிட்டு மத்த எல்லா ஐட்டமே சேல்ஸால டிவைட் பண்ணுவோம். இப்போ ஒரு ஐட்டமா எடுத்து 1,80,000 டிவைடட் பை 2,80,000 இன்டூ 100 பண்ணி இங்க 64% ஃபில் பண்ணிக்கணும். 1,53,000 divided by 2,65,000 into 100. If you do, you will be getting this percentage. Like this, ஒரு items அந்த year ஓட sales ஆல தான் divide பண்ணும். அடுத்த year ஓடது கிடையாது. So you have to divide each and every expenditure or income or whatever might be, gross profit ஆனாலும் எதுவா இருந்தாலும் அந்த sales ஆல you are going to divide by into 100. If you do, you'll be getting this percentage column. So அதே மாதிரி next year இது வந்து base year, இது current year. ஓகேங்களா? So if you are doing for this year also same thing only. Sales you have to show it as 100. All other item 1,53 divided by 2,65 into 100. You have to enter amount percentage here. 1,12,000 divided by 2,65,000 into 100. This percentage. 29,000 divided by 2,65,000 into 100. This percentage. So like this, you have to fill out for each and everything. Each and every item, you have to divide by sales. Sales, you are considering it as the base. And you are doing. At that time, sales you have to keep as 100. All the other items, all the other figures will be taken based upon the sales actually. So that is known as common size income statement. Common size balance sheet na இதுதான் actually format. The common size balance sheet is same thing. In the particulars column la இருக்கிறது, it will be a ditto of your comparative balance sheet actually. So இங்க எப்படி asset first part எடுத்துட்டு second part will be your liability. Assets la எல்லாத்தையும் list down பண்றீங்க. Current, fixed, investment எல்லாம் சேர்ந்தது total asset நாலும் current liability, long term liability, capital எல்லாம் add பண்ணி total liabilities find out பண்றது. இதே particulars column தான் திருப்பி இங்கேயும் fill பண்ணுவாங்க actually. So இங்கேயும் அதே தான் fill up பண்ணுவாங்க. பட் இங்க calculation part தான் அங்கேயும் மாறும் அங்க. So அங்க என்ன பண்ணுவோம்னா comparative balance sheetல we will be taking 2 years, 1 year, other year comparison பண்ணி what is the difference you are getting, plus minus, that you will be doing, and percentage you will be finding out. So that is comparative balance sheet. Common size balance sheetல they will be giving you this information. Previous year, current year oda data they will be giving you. You have to find out the percentage. அதுல sales base வச்சோம். இதுல என்னவா basis வைப்போம்னா இந்த total assets இருக்கு பாத்தீங்களா, இந்த total liabilities எல்லாம் ஒண்ணுதான். இந்த இயருக்கு total assets total liabilityயும் ஒன்னாதான் இருக்கும். கரெக்டா? So 10 lakh வந்தது asset sideனா balance sheetல அதே 10 lakhலாம் liability sideலயும் வரப்போகுது. Suppose 2010 எடுத்துக்கோங்களேன். 10 lakh வருதுன்னா இதுவும் 10 lakh தான். So 10 lakh பேஸா வச்சு எல்லா ஐட்டம்ஸும் 10 lakh ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப இங்க காட்டுற இந்த அசெட்ஸ் இந்த லைபிலிட்டிஸ் மட்டும் தான் என்ன ஆகும்னா 100% we will be keeping. அங்க எப்படி சேல்ஸ்க்கு நெட் சேல்ஸ்க்கு 100 வச்சுமோ that same thing will be following here. Total assets and total liabilities will be shown as 100%. Balance இருக்க எல்லா ஐட்டம்ஸும் what you will be doing, that item divided by the total assets or total liabilities divide பண்ணிட்டு into 100 if you put, you will be filling out this all these things. So suppose in the year 12 lakh ன்னு வெச்சுக்கோங்களேன். So suppose இது வந்துட்டு if you are getting as 2 lakhs na 2 lakh divided by 12 lakh into 100 போட்டு இங்க fill பண்ணிக்க வேண்டியதான். So like that you have to fill it out all these items. So better to take first assets you can take, and then later on in the format la first liabilities இருக்கு. So you can follow a fixed standard format. First you can take assets, first current assets, then fixed assets, then your investment, and then total assets, then liabilities. Again எல்லாமே statement line by line
item by item you are going to write. Just ஒரு item you are going to show here. That's it. Balance sheet la irka items ellame idla vandirukom. And இந்த total எல்லாமே நம்மளோட பேலன்ஸ் ஷீட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அதே டோட்டல் தான் வரப்போகுது. ஏன்னா கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தானே எடுத்து இங்க லிஸ்ட் டவுன் பண்றோம். ஸோ எவ்ரிதிங் total will remain same. But how you are going to calculate this percentage, that is the matter. So you will be taking total assets and total liabilities as 100%. பாக்கி எல்லாத்தையும் அந்த அசெட் டோட்டல் அசெட்ஸால இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுவீங்க. இது எல்லாம் டோட்டல் லைபிலிட்டிஸால டிவைட் பண்ணி இன்டு 100 போட்டு யூ வில் பி ஃபில்லிங் அவுட் இயர் அண்ட் இயர். That's it. Common size balance sheet. So what you need to know only about what is meant by common size statement here. Under common size statement, again you are going to prepare common size income statement, common size balance sheet. So based upon the details given in the question, you will be preparing actually. Profit and loss account information is given. Common size income statement you will be preparing. Balance sheet information is given to you. That is your assets and liabilities. Common size balance sheet will be prepared. How it will be prepared? You will be taking for preparing your common size income statement. Net sales as the base you will be taking. Net sales, not total sales. So sales return இருந்தா கண்டிப்பா அதை subtract பண்ணிட்டு வரக்கூடிய net sales தான் basis ஆ வைக்கணும். So you will be taking net sales as 100 and all the other items, whatever might be gross profit or net profit or expenses, whatever might be non-operating income, anything, all the items you'll be dividing by net sales only. Okay, so you'll be considering net sales as the base. Net sales ka 100 போட்டுறணும் 100%. மத்த எல்லா இதுவும் அந்த கன்சர்ன்ட் இயரோட தான் பண்ணணும். ஸோ அந்த கன்சர்ன்ட் இயரோட net sales ஆல all the other items we will be dividing actually, and you will be preparing the common size income statement. Similar thing for common size balance sheet. அந்த பர்டிகுலர்ஸ் காலம் எல்லாம் அப்படியே வந்துட்டு கம்பேரிட்டிவ் என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க எங்கேயும். Only thing here, will be taking total assets and total liabilities as your base. Okay, so you'll be taking that as base. So for that you will be putting as 100%. மத்த எல்லா ஐட்டம்ஸுமே வந்து அந்த கன்சர்ன் கரண்ட் அசெட் இருந்ததுன்னா அந்த கரண்ட் அசெட் டிவைடட் பை அந்த டோட்டல் அசெட்ஸ் இன்டூ 100 போடுவீங்க. ஓகேங்களா? கேஷ் ஒரு 2 lakhs இருக்கு, டோட்டல் அசெட்ஸ் 10 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 lakh divided by 10 lakh into 100. How much percentage you are getting? You will be putting it under that cash column. அந்த percentageக்கு நேரா அந்த இயருக்கு நேரா போட்டுருவீங்க. So like this only you have to prepare the common size balance sheet. So why it is prepared? No, because எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிட்டாலும் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டாலும் எதனால ரைஸ் ஆகும் ஃபாலோ ஆகும்னா சேல்ஸை பொறுத்து தான். ஓகேங்களா? சோ அதனாலதான் யூ ஆர் டேக்கிங் நெட் சேல்ஸ் as the பேஸ். ஓகே, சோ ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா ப்ராஃபிட் how you are going to get in your business only based upon the sales you are getting. Okay, so whatever the expenses, selling distribution expenses எது இன்கர் பண்றீங்கனாலோ அடிஷனலா நீங்க இன்கர் பண்றீங்கனாலோ இல்ல லோ ஆகுதுனாலும் சேல்ஸை பொறுத்து தான், சேல்ஸோட இம்பாக்ட்னால தான். So that's what you are taking net sales as the base for preparing your common size income statement. Okay, so you should know the reason why we are taking sales as the basis, net sales, because net sales, if you see, it has got impact on profit, on your expenses, whatever you incur, everything. So adanal da net sales you are taking as the base. Similarly, common size balance sheet you are taking whatever total sales total assets base which the your current asset, your fixed asset, everything it depends upon. So you are going to take your total assets for your all the other asset items, fixed assets, current assets, total liabilities as the base for your current liability, long term liability, capital, everything. So you are going to take in that manner and you are going to find out. Okay, so you are going to just make a comparison of that, how it is actually the sales is going, everything you want to know, your profit, everything. Okay, so for that purpose only common size income statement, common size balance sheet is prepared. But you know need to know only theoretical aspect. You are not required to work out any problem here actually. Just
theory part of that, it is sufficient for you because you don't get problems here for your PG level actually.